கதைகள், அறிவு, கனவுகள் எல்லாமே ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும்னா அது லைப்ரரி தான். பழைய காலத்துல லைப்ரரிகள் பெரிய அரண்மனைகள்ல இருந்தது. அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி மாதிரி உலக புகழ்பெற்ற நூலகங்கள் லட்சக்கணக்கான சுருக்குகள், கையெழுத்து பிரதிகள் வைத்திருந்துச்சு. இப்போ மாடர்ன் லைப்ரரிஸ் புக் மட்டும் இல்ல, இ புக்ஸ், ஆடியோ புக்ஸ், டிஜிட்டல் ஆர்கைவ்ஸ், விஆர் லேர்னிங் ரூம்ஸ் எல்லாமே கொண்டது. உலகம் முழுக்க 2.6 மில்லியன் பப்ளிக் லைப்ரரிஸ் இருக்குன்னு தெரியுமா? அமெரிக்கா மட்டும் 1,16,000 பப்ளிக் அண்ட் அகாடமிக் லைப்ரரிஸ் வச்சிருக்கு. லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் உலகத்துல பெரிய நூலகம் 170 மில்லியனுக்கும் மேற்பட்ட புத்தகம் வச்சிருக்கு. நம்ம இந்தியாவுல அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலேயே பெரிய பப்ளிக் லைப்ரரியில ஒன்றாகும். 8 மில்லியன் புத்தகங்கள் வச்சிருக்கு. லைப்ரரிக்கு போனவுடன் கிடைக்கும் அந்த அமைதியான வாசிப்பு சூழல், பழைய புத்தக வாசனை, இதெல்லாம் ஒரு தனி தெரப்பி. இப்போ லைப்ரரின்னு சொன்னா சில பேருக்கு பழைய டஸ்டி ஷெல்ஸ் மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில லைப்ரரினா ஒரு நாலேஜ் டைம் மிஷின். நம்ம 1000 வருடங்களுக்கு பின் 1000 இடங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து கூட்டி கொண்டு போற சக்தி இருக்கு. போதும் என நொந்து புதிய வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள். நீங்க லாஸ்டா லைப்ரரியில படிச்ச புத்தகம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க.